Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து 10th standard second midterm exam 2024 கான mathematics question paper தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. So என்னென்ன क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 10th student இன்னும் நீங்க நம்ம சேனல் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியும். நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மாடல் क्वेश्चन பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அடுத்து டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தேவையான எல்லா क्वेश्चंसமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல PDF இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதில் வந்து நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். 2 மார்க் பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்க. ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு A+B கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸி தான். ஸோ இது நீங்களே வந்து எழுதிடலாம். அடுத்தது பாருங்க, ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்து ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ, ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் எழுதணும். ஸோ இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், மதுரை மாவட்டத்தில் நடந்தது. ஸோ இனிமேல் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இதை நான் அப்லோட் பண்ணேன். இது ஒரு மாடலாக பாருங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க, ஓகே? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2x2 மேட்ரிக்ஸ் தான். தென் ஏபி ஃபைன் பண்ணணும், ஏ அண்ட் பி, ஏ இன்டூ பி ஃபைன் பண்ணணும். அப்புறம் பி இன்டூ ஏ ஃபைன் பண்ணிட்டு ஏபி ஈக்குவல் டு பிஏவானு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, a man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point. So அது ரொம்ப easy and important. அடுத்து find the length of the tangent drawn from a point whose distance from the center of his circle is 5 cm and radius of the circle is 3 cm பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க 13, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட், பட் நிறைய பேர் அதை ஒமிட் பண்ணிடுவீங்க. ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. 14th பாருங்க, A² ஈக்குவல் டு I அப்படிங்கிறத ஃபைன் பண்ண வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ கொடுத்துட்டாங்க, அப்போ ஏ இன்டூ A² கண்டுபிடிக்கணும். அப்போ அதோட வேல்யூ வந்து என்ன வரும்னா 2x2 மேட்ரிக்ஸ் I வரணும், 1001, ஓகேங்களா? ஸோ ஈஸியானது ஒன்று தான். 5 மார்க் பாருங்க, ஏபி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும், ரோவை காலமாகவும் காலத்தை ரோவா எழுதுவோம்ல. ஸோ அதுதான் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பியை வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் பண்ணணும், பி மேட்ரிக்ஸை மட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ரெண்டும் இது RHS. இப்போ LHS மேட்ரிக்ஸும் RHS மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லணும், ஓகே? அடுத்து பித்தாகரஸ் தியரம் நான் சொல்லியிருந்தேன், மிட்டம்ல வந்து செகண்ட் மிட்டம் பொறுத்தல பித்தாகரஸ் தியரம் தான் கேட்பாங்க அப்படின்னு அதே தான் கேட்டிருக்காங்க. பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க 3 தியரமே படிச்சாகணும். தேல்ஸ், ஆங்கிள் பைசெக்டர், கோண இருசமவெட்டி தேற்றம், பித்தாகரஸ் 3மே படிச்சிருக்கணும், ஓகே? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷோ தட் த ட்ரையாங்கிள் இந்த மீடியன்ஸ் ஆர் கான்கரண்ட், இதுவும் நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த 19லாம் ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0. அப்போ இதில் சியோட வேல்யூ, ஏயோட வேல்யூ, பியோலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியதான், ஈஸி தான். அடுத்து ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. A² மைனஸ் B 5A + 7I2 ஈக்குவல் டு 0. I2னா 1001 எடுத்துக்கணும். இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் A² A இன்டூ A ஃபைன் பண்ணுறீங்க. அப்புறம் 5A என்னது 15, 5 - 5 10, அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் அது கண்டுபிடிச்சிட்டிங்க. 7I2னா என்ன, 7007 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 0ன்னு சொல்லணும், அவ்வளோதான். அடுத்து கிராஃப் ஜியோமெட்ரி, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ விச் இஸ் த மேத்தமெட்டிக்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். இதோட எல்லாத்தையும் நல்லா படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் அகைன் சொல்கிறேன், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.